உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நாளைக்கு மீட்டிங்ல நீங்க இதை கேட்கணும். ஷூர், சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டா போதும், அது மிரண்டு போயிடுவான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி அப்பதான் அவனுக்கு புரியும். புரியுது ராஜசேகர், நீங்க கேட்க சொல்றத கேட்டுடுறேன். அப்ப நான் வச்சிட்டுங்களா? சரி, நானும் வச்சிடுறேன். உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? வர வர நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப நான் உங்ககிட்ட கருத்து கேட்டேனா ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது என்னோட கௌரவ பிரச்சனை. ஆதி தோத்தா தான் பவித்ரா தோப்பா. இவங்க தோத்து போனா தான் நானும் சங்கவியும் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. போய் வேலையை பாரு போ. இதுக்கப்புறம் என்ன வரும்? ஆதி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. இன்னும் முழிச்சுக்கிட்டே இருக்க. போய் தூங்குடா, காலையில பாத்துக்கலாம். இந்தா பாலை குடி. இல்ல சீதாமா, நான் இதை முடிச்சுட்டே தூங்குறேன். இவ்வளவு நேரம் எல்லாம் நீ முழிச்சிட்டு இருக்க மாட்டியே, அதனாலதான் சொன்னேன். ஆமா சீதாமா, ஆனா நாளைக்கு நடக்க போற பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது. நீங்களே பாத்தீங்களே ராஜசேகர் அங்கிள் என்னெல்லாம் பேசினாருன்னு. நான் இதுல சக்சஸ் பண்ணணும் சீதாமா. இது வெறும் பிரசன்டேஷன் மீட்டிங் மட்டும் இல்ல, என்னை வச்சு ராஜசேகர் அங்கிள் பவித்ரா கூட ஆடுற ஆட்டம். இதுல நான் ஜெயிச்சே ஆகணும். ராஜசேகர் அண்ணன் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. நீ நாளைக்கே நல்லபடியா பிரசன்டேஷனை முடிச்சிட்டனா அவரை மாதிரி யாரும் சந்தோஷப்படவே முடியாது. பார்க்கலாம் சீதாமா என்ன நடக்குதுன்னு. சரி ஆதி, நான் போறேன். நீ ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காம வந்து தூங்கு. சரி சீதாமா, நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லு சங்கவி. என்னடா பண்ற? ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, பிரசன்டேஷனுக்காக ஒர்க் பண்றேன். அதுக்காகவா இவ்ளோ நேரம் தூக்கத்துக்கு எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு கவலையே வேணாம் ஆதி. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஆதிக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, சப்போர்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா பாத்துப்பாரு. யாரு? உங்க அப்பாவா? ஆமாண்டா. உங்க அப்பா கிட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே, ஆனா அவரோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம். ஏண்டா அப்படி சொல்ற? அதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது. அதுக்கான நேரமும் என்கிட்ட இல்ல. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நீ எப்ப தூங்குவ? ஏன்? இல்ல, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காதடா, அதுக்காக தான் சொல்றேன். பார்க்கலாம். வேலை முடியட்டும் சங்கவி, அதுதான் முக்கியம். நான் தூங்குறதா இப்ப முக்கியம். சரி, நீ போய் தூங்கு. பாய். ஆதி, போனை வச்சிராத. என்ன சொல்லு? உனக்கு கவலையே வேண்டாம் ஆதி. எங்க அப்பா கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். இன்னும் அவரு தூங்கல, முடிச்சிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறியா? சங்கவி, குட் நைட். டைம் ஆகுது. ஏய் சங்கவி, என்ன இன்னும் நீ தூங்கலையா? எப்பரா தூக்கம் வரும்? என்கிட்ட நீ எதுக்காக கோவப்பட்ட?
அதை கேட்க தான் இப்போ ஃபோன் பண்ணியா? நாளைக்கு பேசலாம் சங்கவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சண்டை போட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். போய் தூங்குன்னு தானே சொன்னேன், நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்க. வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஏன்டா ஏன் மேல கோவப்படுற? தூங்குன்னு சொன்ன, அதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ புரிஞ்சுக்க மாட்டியா சங்கவி? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் தூங்கணும், அவ்வளவுதானே? முடியாது, நான் தூங்க மாட்டேன். தொல்லை பண்ணாம முதல்ல போனை வை. ஹலோ 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 ஆதி, ஆதி கேக்குதா? ஹலோ ஆதி. ஆதி, என்னடா இன்னும் தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்க? வேலை தானே பாக்குறேன். எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, கோவப்படாத. இவ்ளோ நேரம் ஆச்சே, நீ இப்படி உட்கார்ந்து வேலை பாப்பன்னு நினைக்கல, அதான் கேட்டேன். கோவம்லாம் இல்ல பவித்ரா, உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? ஆதி, நான் ஒன்னு சொல்றேன், கேப்பியா? சொல்லு பவி. இப்படி நைட்டு முழிச்சா காலையில எப்படி பிரசன்ட் பண்ணுவ? ஒன்னு பண்ணு, இப்ப போய் தூங்கு. காலையில நான் சீக்கிரமா எழுப்பி விடுறேன், ஃப்ரெஷ்ஷா வேலை பாரு. இல்ல பவி, வேலையை முடிக்காம எனக்கு தூக்கமே வராது. இல்லடா, இப்ப பண்றத காலையில எந்திரிச்சு சீக்கிரம் பண்ணு, அது உனக்கு தானே நல்லது. சொன்னா கேளு ஆதி. இல்ல பவி, நான் முடிச்சிடுறேன், நீ போய் தூங்கு. மாட்டேன், நீ தூங்காம நான் தூங்க போக மாட்டேன். உடம்பு கெட்டுரும் பவி. டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? உடம்ப நல்லா பாத்துக்கணும், தூங்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சொன்னாங்க. நீ ஏன் பேச்சு கேட்க மாட்ட, நான் மட்டும் ஏன் டாக்டர் பேச்சு கேட்கணும்? நீ தூங்கும் போது தான் நானும் தூங்குவேன், அது வரைக்கும் நான் இங்கதான் உட்கார்ந்துருப்பேன். நீ இருக்கிய சரியான ஆளுதான். என்ன சொன்னா நான் கேட்பேன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சரி, பேசி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். லேப்டாப்ப மூடு, எந்திரி, ரூமுக்கு போய் தூங்கு. சரி, ஒரு 5 minutes மட்டும்தான் ப்ளீஸ். நான் முடிச்சிடுறேன், நீ போ. நிஜமா? நிஜமா. குட் பாய், நான் போறேன். காலையில சீக்கிரம் எழுப்பி விடுறேன். குட் நைட். குட் நைட். ஓகே. இவ இன்னும் லைன்ல தான் இருக்காளா? சங்கவி, நீ கட் பண்ணல, லைன்ல தான் இருக்கியா? ஏண்டா, நான் தூங்க போன்னு சொன்னா அத நீ கேக்கல, இப்ப மட்டும் தூங்க போற? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அம்மா தாயே, ஆளை விடு. இப்போ உன்கிட்ட மல்லு கிட்ட எனக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பேசுவோம். நீ என்கிட்ட பேசவே வேணாம் ஆதி. ஏய் சங் The subscriber you are calling is switched off. Please try after some time. நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி நடந்துக்கிறா? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவ்வளோ அவசரம். எனக்கு என்ன, பேசினா பேசுறா, இல்ல போறா. ஆதியை எழுப்பணும், பாவம் அவன் லேட்டா தானே தூங்கினா.
குட் மார்னிங் பவி. ஆதி, என்ன இது அதிசயம்? நான் வந்து எழுப்பணும்னு நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு முன்னாடி எழுந்து உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு முன்னாடி நான் எந்திரிக்கல. நான் இன்னும் தூங்கவே இல்லை. தூங்கலையா? என்ன ஆதி, வேலை செய்யறது நல்லதுதான். அதுக்காக இப்படியா? நான் தான் உன்னை தூங்க சொன்னேன்ல, ஏன்டா இப்படி பண்ற? ஒரு வைராக்கியம் தான் பவி. எப்படியாவது இந்த மீட்டிங்கை சக்சஸ் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ வேலை செய்கிறேன். எனக்கு தூக்கம் வரும்னு தோணலை, அதனால தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ சொல்றது புரியுதுடா. சரி, என்னையாவது எழுப்பியிருக்கலாம்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. உனக்கும் ரெஸ்ட் வேணும், நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த டீயை சாப்பிடு. நான் இங்க இருந்தா நீ ஏதாவது பேசிட்டே இருப்ப. நான் கீழே போறேன். பவி, ஒரு நிமிஷம். என்ன ஆதி? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நேற்று நைட்டு சங்கவி ஃபோன் பண்ணா. எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சு. அவ கோவத்துல போனை வச்சுட்டா. நான் உடனே கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. எதுக்கு சண்டை போட்டு அவ கூட? நான் சண்டை போடல பவி, அவ தான் அனாவசியமா கோவப்படுறான். அவ என்ன நேற்று தூங்க சொன்னா. அவ சொல்லி நான் கேட்கலையா. நீ வந்து தூங்குன்னு சொன்னதும் நான் தூங்க போயிட்டேனா. இதான் அவளோட கோவத்துக்கு காரணம். நான் திரும்ப உடனே அவளுக்கு கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எதுக்கு அவளுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஆதி, அவ நினைக்கிறதும் கரெக்ட் தான். இனிமே அவ ஏதாவது சொன்னா கேளு. நான் என்ன சொல்றேனோ அவ அதை காதை கொடுத்து கேட்கறது இல்ல. அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவ பேசுறா. நான் பேசுறதையும் அவ கேட்கணும்ல, அதை செய்யறதே இல்ல அவ. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவளை சரி பண்ணலாம் ஆதி. பார்க்கலாம் பவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபோன் பண்ணா வை 1 ஹவருக்கு சண்டை போடுவா. நான் எப்போ மீட்டிங் கிளம்புறது? அவளுக்கா கோவம் போச்சுன்னா அவளே கூப்பிடுவா. என்னால இப்ப வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பவி. என் அப்பா கூட என்னை இதுவரை நம்பினதில்ல. ஆனா இந்த தடவை நான் என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ராஜசேகர் அங்கிளும் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு முன்னாடி நான் சாதிச்சு காட்டணும். இதான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சங்கவியே எப்போ கோவம் போய் பேசுறாளோ அப்ப நானும் பேசுறேன். ஆதி, ரொம்ப தள்ளி போடாதடா. நான் சங்கவி கிட்ட பேச முடியாது. அது உங்க விஷயத்துல தலையிடுற மாதிரி இருக்கும். அது இன்னும் அவளை கோவப்படுத்தும். எப்படியோ அவளை சீக்கிரமா சமாதானப்படுத்து. நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவ அங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. மெதுவா 10 மணிக்கு எழுந்து எனக்கு அவளே கால் பண்ணுவா பாரு. எப்படியோ அவ கோவம் போனா சரி. சரி, நீ வேலையை பார்ப்போ. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சோம், டீ குடிச்சோன்னு இருக்காளா? கையில இவளுக்கு கொண்டு வந்து தரணும். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி எல்லாம் பண்ண போறாளோ? கல்யாணம் ஆனதும் இவ என்னத்த பண்ண போறா? ஏய் சங்கவி, அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டியா? ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் சங்கவி, இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருச்சியே? கீழே வந்து டீய குடிக்கலாம்ல? நான் தான் கொண்டு வந்து தரணுமா? ஆமா, நீ எத்தனை மணிக்கு எழுந்திருச்ச? ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? ஏன் கோவமா இருக்கியா? யார் மேலடி உனக்கு கோவம்? மா, நான் அப்பா கிட்ட பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? மா, நான் அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னேன். அப்பா எங்க? அப்பா, அப்பா, அப்பா. ஏய், யாருடி? என்ன சொன்னா? என்கிட்ட சொல்லுடி. என்ன ஆச்சு உனக்கு? அப்பாவை கூப்பிடுமா, நான் அப்பா கிட்ட பேசணும். அப்பா, அப்பா. சங்கவி, நீ ரொம்ப பண்ற. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க. உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாதுமா. இது அப்பாக்கு தான் புரியும். அப்பா, 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 அப்பா. சங்கவி, கத்தாத. என்னம்மா, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ராதா,
காலையில இவ்வளவு மூட் அவுட் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? என்ன பண்ண? ஆமா, என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காதீங்க, என்ன திட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. இப்பதான் டீயை கொண்டு வந்து கொடுத்தேன். அவ காலையிலே எழுந்திருச்சா போல, எழுந்து உட்கார்ந்திருந்தா. என்ன சங்கவி, என்னாச்சு? அப்பா, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லப்பா. ஏமா? நான் ஆதிக்கு நைட்டு ஃபோன் பண்ணேன்ப்பா. எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாரு, உனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லப்பா, போனை கட் பண்ணிட்டான். திரும்பவும் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ தூங்குடா, இவ்ளோ நேரம் ஏன் முழிச்சிட்டு இருக்க, தூங்குன்னு சொன்னேன். நான் சொல்லும் போது அவன் கேட்கல. ஆனா அந்த பவித்ரா வந்து தூங்குன்னு சொல்லும் போது தூங்க போயிட்டான்ப்பா. அப்ப நான் யார்ப்பா அவனுக்கு? ஏய் சங்கவி, இதெல்லாம் ஒரு விஷயமாடி. நீ கொஞ்சம் கீழே போறியா ராதா? நான் சங்கவி கிட்ட பேசணும். எங்க அவ இருக்கிற நிலைமைக்கு அவளுக்கு எதுவும் தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ முதல்ல கீழே போ. போன்னு சொல்றேன்ல. சங்கவி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் ஆதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆதிய ஒன்னும் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. உன் முன்னாடி ஆதி ஏதாவது சொன்னா உனக்கு என் மேல கோபம் வருது. சரி, அவனை விடு, அவன் அப்பாவி, யார் சொன்னாலும் கேட்டுப்பான். ஆனா அந்த பவித்ரா அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறா. எல்லாரும் அவ பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறா. இத நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. இப்ப பாத்தியா, நீ சொல்றத ஆதி கேட்கல, ஆனா அவ சொல்லும் போது கேட்கலாம். இதுதான் சங்கவி உன்னோட நிலைமை. இத நீ விட்டுற கூடாது. நீ என் பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணும். இப்ப கூட நீ நம்ப மாட்டேம்மா, ஆனா போக போக பாரு, நீ நல்லா தெரிஞ்சுப்ப. சரி விடுமா, விடு. நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாதுமா. அடுத்தது என்னன்னு யோசிக்கணுமே தவிர இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது. இப்படி அழுதுட்டே இருந்தா நீ ராஜசேகரோட பொண்ணா இருக்க முடியாது. தைரியமா இரு, என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். சரியா? என் பொண்ணு அழ வச்சல ஆதி, உன்னை விட மாட்டேன். பவித்ரா, சாம்பார் இறக்கிட்டியாமா? உப்பு கம்மியா இருக்கு, உப்பு டப்பாவை எடுத்துக்கூட. என்னம்மா, நான் உப்பு தானே கேட்டேன், நீ மஞ்சத்தூள் எடுத்து கொடுக்குற? ஐயோ சாரி சீதம்மா. இந்தாங்க சீதம்மா. என்ன ரொம்ப கடுமையான யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா சீதம்மா, சங்கவிக்கும் ஆதிக்கும் சண்டை. சண்டையா? எதுக்கு? நேத்து நைட்டு சங்கவி கூட ஆதி சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவனும் பேச மாட்டேங்கிறான், அவளும் பேச மாட்டேங்கிறா. சங்கவி ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. ஆதியாவது பரவாயில்ல, தாமோதர அண்ணன் அவன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துப்பாரு. ஆனா சங்கவிக்கு அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லம். ராஜசேகர் அண்ணன் அவளை தரையில கூட விட மாட்டாரு. அப்படிதான் அவ வளர்ந்தா. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா கோவம் மட்டும் உடனே உடனே வந்துரும். ஆமா சீதம்மா. அதுக்கு ராஜசேகர் அண்ணன் தான் காரணம். அவர் எந்த அளவுக்கு சங்கவி மேல அன்பு வச்சிருந்தாருன்னா, 2வது குழந்தை பிறந்தா சங்கவி மேல அன்பு குறைஞ்சிருமோன்னு ஒரு குழந்தையோட அவர் நிப்பாட்டிட்டாராம்.
ராஜசேகர் சார் சங்கவி மேல ரொம்ப பாசமா இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு இருப்பாருன்னு எனக்கு தெரியாது சீதாம்மா. ஆமா பவித்ரா, சங்கவிக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லாததால மத்தவங்களோட கஷ்டம் அவளுக்கு பெருசா தெரியறது இல்ல. இது எனக்கு தெரியும் சீதாம்மா. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவ மனசு கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நானும் அதையும் பயந்து போய் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்போம். ஒரு சின்ன விஷயம் அவளுக்கு எதிரா நடந்தா கூட பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. சங்கவியும் விட்டு கொடுத்து போகணும், ஆதியும் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் விட்டு கொடுத்து போனாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா அடிக்கடி சண்டை வரத்தான் செய்யும். உண்மைதான் சீதாம்மா. நான் போய் சங்கவி கிட்ட பேசினா அவ கொஞ்சம் சரியாயிடுவா. ஆனா எதுக்கு எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ வரேன்னு நினைச்சிட்டானா அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். அதனாலதான் நான் அவகிட்ட பேசாம அமைதியா இருக்கேன். சங்கவியை எப்படியாவது ஆதிதான் சமாதானப்படுத்தணும். அவன் மட்டும் போய் சங்கவி கிட்ட பேசலனா சங்கவிக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடும். ஆதிக்கிட்ட பேசணும் சீதாம்மா.